सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. பஞ்சதசி கிரந்தத்துல தர்ம பஞ்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது பஞ்சகத்துல 3வது அத்தியாயமா பார்த்தோம். 14வது சாப்டர் ஆரம்பத்துல இருக்கும். வித்யானந்தம் அப்படின்னு பேரு. இதுக்கப்புறம் 15வது விஷயானந்தம். இப்ப நம்ம படிக்க போறது வித்யானந்தம். வித்யானந்தம்னா என்ன? ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். இருந்தாலும் நடுவுல கொஞ்சம் கேப் ஆனதுனால ஒரு தடவை ரீகப் பண்றேன். வித்யா அப்படின்னாக்க என்ன? வித்யா அப்படின்னாக்க ஆத்ம வித்யா. வித்யான்னா என்ன அர்த்தம்? நாலேஜ். எந்த நாலேஜ்? இங்க எல்லா வித்தியும் வித்தியா எடுக்க முடியுமா? இல்ல. ஞானம். எந்த ஞானம்? எந்த அறிவு அப்படின்னு கேட்டா ஆத்ம ஞானம். நம்மளுடைய அறிவு ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதை பற்றிய அறிவு. ஆத்ம போதகா. ஆத்மானாலும் அறிவு ஸ்வரூபம் தான், போதகானாலும் ஆத்ம போதம்னு சொல்றோம். என்ன? அறிவை பற்றிய அறிவாக இருக்கு. அது என்ன? என்னுடைய அறிவை பற்றிய அறிவு அப்படின்னா அதுதான் ஆத்ம ஞானம். அதைத்தான் மகாவாட்சிய ஞானம் என்று சொல்வது உண்டு. இப்படி அந்த மகாவாட்சிய ஞானத்தின் மூலமாக நாம் அந்த அறிவை பெறுகிறோம் என்றால், எந்த அறிவை, எந்த வித்தியை பெறுகிறோம்? ஆத்ம வித்தியை பெறுகிறோம். ஆத்ம வித்தியை என்னமா இருக்கு? சச்சிதானந்த ஸ்வரூபமாக, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது. இந்த ஆனந்தம் தான் ஆத்ம ஞானத்தினுடைய பலனாக வரக்கூடிய ஆனந்தம் இருக்க. இதை ஜீவன் முக்தி என்று சொல்லலாம், அல்லது அத்தியந்த சுகம், பேரானந்தம் என்று சொல்லலாம், அல்லது திருப்தி அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த திருப்தின்ற வார்த்தையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு திருப்தி தீபபிரகரணத்துல சொன்னதான் இங்க சொல்ல போற. அதனால அங்க ஆனந்தத்தை திருப்தின்னு சொன்னார் இல்லையா? அதனால திருப்தி. இப்படி இருக்கக்கூடியதுதான் வித்யானந்தம். இந்த வித்யானந்தமானது எப்படி அடையப்படுகிறது? எல்லா மதத்துக்காரர்களும் இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் நாம் செத்து போன உடனே மேல போய்தான் இந்த ஆனந்தங்கள்லாம் அனுபவிப்பான்னு சொல்லி. ஆனா நம்ம ஆச்சாரியார், வித்யாரண்யர், அப்பைய தீட்சிதர், மருசூதன் சரஸ்வதி இவர்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். அவர்கள் எல்லாம் ஜீவன், இந்த ஜீவன் இகச்சே அபேதி நசத்தியம் அஸ்தி, இங்கேயே அது அத்த பிரம்ம சமஷ்டே அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்றது. இங்கேயே இந்த ஜீவன் ஜீவன காலத்திலேயே இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. அதுதான் வித்யானந்தம். இது எப்படி வரும்? ஜீவன் முக்தின்னு ஒண்ணு இருக்கு, விதேக முக்தின்னு. விதேக முக்தி ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுது. ஆனா பிரயத்தனம் பண்ணி எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? நம்ம மூச்சு உயிரோட இருக்கும் பொழுதே எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? திருப்பி பிறக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா வித்யானந்தத்தை தான் நம்ம பெற வேண்டும். அதுதான் ஜீவனுக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய ஆனந்தமாக இருக்கிறது. இந்த ஆனந்தத்தோடையே இருக்கிறவனுக்கு தேகம் எப்படி ஆச்சுன்னா என்ன? அது விதேக முக்தின்னு சொல்லலாம், அவ்வளவுதான் இல்லையா? ஏன் இந்த விதேக முக்தி கான்செப்ட் அப்ப சொல்றீங்க சார்? இதெல்லாம் ஜீவன் முக்தியோட நிறுத்தலாமே அப்படின்னு. சில பேர் பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு தோழர்கள் ஆகும். ஞானியானாலும் பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல அவர் ஜீவிக்க எல்லாரையும் பாரு. அதனால விதேக முக்தியை பத்தி பேசுறோம். ஆனா இங்க நாம பேசக்கூடிய ஜீவன் முக்தியாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம், வித்யானந்தம், அந்த திருப்தியை பற்றி பேசிட்டோம். முதல் 3 அத்தியாயத்துல நம்ம இந்த பிரம்மானந்தத்தை பத்தி நிறைய பார்த்தோம். அதற்கு பிறகு இல்லையா யோகானந்தத்தை பார்த்தோம், ஆத்மானந்தத்தை பார்த்தோம், அத்வைதானந்தத்தை பார்த்தோம். அப்படிங்கிறத ஒரே ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டார். யோகேன ஆத்ம விவேகேன துவைத வித்யாத்ம சிந்தயா பிரம்மானந்தம் பஷ்யதா அத வித்யானந்தோ நிரூப்யதே. யோக ஆனந்தத்தை பார்த்தோம் 11வது அத்தியாயத்துல. 12வது அத்தியாயத்துல ஆத்ம விவேகமாக பார்த்தோம், ஆத்மானந்தத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு துவைத வித்யா
பஷ்யதா, இப்படி இருக்கக்கூடிய பிரம்மானந்தத்தை பார்க்கிறவர்களுக்கு இப்பொழுது வித்யானந்தம் என்ற பெயர் கூறியதாக இதை இப்ப நிரூபணம் பண்ணுகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார் இல்லையா. விஷயானந்தம், வித்யானந்தம் எல்லாமே ஆனந்தம், புத்தியில வரக்கூடிய ஆனந்தம் தான்றதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். இந்த வித்யானந்தத்தை எப்படி புரிஞ்சுகிறது அப்படின்றதுக்கு ஒரு சுருக்கமாக ரொம்ப அழகாக 4 விஷயங்கள் சொல்லி அவர் புரிய வச்சார். இந்த ஆனந்தமானது எப்படி அப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி அடையிறது இந்த ஆனந்த ஆத்ம ஞானத்தை அடையிறதுன்னா, அதுக்கு உபாயங்கள் எல்லாம் அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரி கருணை ஏவச்ச அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் பகவத்கீதை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஆனந்த பிராப்தின்றது என்னன்னா துக்க நிவர்த்தி கூட, துக்க நிவர்த்தி கூட ஆனந்த பிராப்தி தான். தரதி லோகம் ஆத்மதிது அப்படின்னா வேதங்கள் சொல்லி இந்த ஆத்மானந்தத்தை, இந்த யோகானந்தத்தை, இந்த அத்வைத ஆனந்தத்தை, இந்த பிரம்மானந்தத்தை, அதை வித்யானந்தமாக புரிகிறது. இந்த வித்யானந்தத்தை எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆத்ம ஞானம் என்றால் என்ன? திருப்தி, நிறைவு இல்லையா. இந்த நிறைவை எப்படி விளக்கிறார் பாருங்க. ஒரு 4 விஷயங்களை சொல்லி இதை விளக்குகிறார். நல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இது இருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஸ்லோகத்தை பேஸ் பண்ணி தான் இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் ஆரம்பிக்க போகிறது. இப்படி 3வது ஸ்லோகமாக இருக்கக்கூடியது துக்காபாவஸ்ச காமாப்தி கிருதகிருத்யோஹமித்யசௌ பிராப்த பிராப்யஹ அஹமித்யேவ சாதுர்வித்யம் உதாகிருதம் துக்க அபாவஹ சம்சாரத்துல வரக்கூடியது, தேகத்தினால பிராரப்தத்தினால வரக்கூடிய துக்கம் அது தனி தேகத்துக்கு வருது. ஆனா இந்த சம்சாரம்னு ஒண்ணு போய் என்ன மாற்றுறது இல்லையா. அனாவசியமாக இல்லாத ஒன்ன கைத்துல பாம்பு பாக்குற மாதிரி நானே எனக்குள்ள ஒரு ஐடியாவை வச்சுட்டு என்னை யாராவது பூண்டு திட்டினா நானே கோவப்படுறேன், இதுதானே திட்டுவான் இல்லையா. ஏன் சம்சாரம் நானா வர வச்சுக்கிறது, நானா ஒரு பாத்திரத்தை வர வச்சுக்க வேண்டியது. என் பையன்கிட்டையும் பொண்ணுகிட்டையும் பகுதி வீட்டு ஆளுங்களோடையும் அசோசியேஷன் இருக்க வேண்டியது. அப்புறம் அவர்கள் என்னை மதிப்பதில்லை அப்படின்னு சொல்லி இதுதான் சம்சாரம். இதை நமக்கு நாமே கிரியேட் பண்ணி கொடுத்து சம்சாரம் இப்படி ஒரு பெயின் இருக்கு இல்லையா. இந்த துக்கங்கள் எல்லாம் எப்போ போகும், நம்ம கையில எப்போ போறதோ அப்ப நம்ம ஆத்மானந்தத்தை அனுபவிக்கிறோம், அத்வைதானந்தத்தை அனுபவிக்கிறோம், யோகானந்தத்தை அனுபவிக்கிறோம், வித்யானந்தத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம். இதுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நமக்கு என்ன துயரம் இல்லாம இருக்கு. துயரம் எப்ப இருக்கும், இந்த மோகம் இல்லாமல் இருந்தாதான் துயரம். எதையோ ரைட்டுன்னு நினைச்சிருக்கோம், எது தப்பு எது ரைட்டுன்னு தெரியாம இந்த சம்சாரத்துல ஈடுபடுறதுனாலதானே இப்படிப்பட்ட துக்கங்கள் எல்லாம் வருது. இந்த விவேகமானது அறிவு ஏற்பட்டது, ஆனால் இது வரும். அந்த அறிவு எப்படி ஏற்படும், ஆத்ம ஞானத்தினால ஏற்படும். அந்த ஆத்ம ஞானத்தினால வரக்கூடியது என்ன, துக்க அபாவம், துக்கம் இல்லாத அப்படியே கண்டென்ட். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு டெஸ்ட். இன்னொரு டெஸ்ட் மோட் இருக்கு. அது என்ன, காமாப்தி, ஆசைகளை அனைத்தையும் அடைந்த மாதிரி இருக்கு. எப்போ போய் எப்போ அடையாது. ஆத்ம காமஹா அகாமஹா நிஷ்காமஹான்னு வேதம் எல்லா ஆசையும் நிறைவேற்றி அதுல எப்ப அளவுடையாது, நீ எப்ப ஆரம்பிக்கிறது. அதனால நீ என்ன பண்ணும், அந்த ஆசை ஸ்டேஜ் மேல போகணும். அதுக்கு நீ என்ன பண்ணும், உன்னுடைய மைண்ட கொஞ்சம் டில்ட் பண்ணி உன்னுடைய ஆத்மாவை நீ அறியணும்னு முயற்சி பலவாங்கிட்டு நீ ப்ரே பண்ண வேண்டியது. அதான் அவர் எது கொடுத்தாலும் திரும்பி போடவே துக்கத்தையும் கொடுப்பார். வீடு கேட்டீங்கன்னா துக்கத்தை கொடுப்பார், படிப்பு கேட்டா துக்கத்தை கொடுப்பார், நிறைய படிக்கணும் இல்லையா. வீடு கொடுத்தாருனாக்கா இன்கம் டேக்ஸ் கட்டணும், அதையும் கூட சேர்த்து தான் கொடுப்பாரு. அவர் எது கொடுத்தாலும் பிரச்சனை அதான் பண்ணுங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும், அவர் அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா, நான் அதை விட இன்டெலிஜென்ட், எனக்கு என்னுடைய ஆத்மாவை தாங்கி என்னுடைய ஆத்மாவை எனக்கு அருளுங்கள் அப்படின்னு கேளுங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்மளுடைய ஆத்ம ஞானம் வந்தது ஏன்னா போதும் என்ற மனமானது ஏற்படும். ஆப்த காமனாக இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளும் அடங்கினதால் அடைந்த மாதிரி எனக்கு தேவையே இல்லை இல்லையா. அவருக்கு அந்த ஆசை இல்லை. இப்ப சின்ன வயசுல பேரனோட கேரம்போர்டு விளையாடி இருக்காரு. கேரம்போர்டு விளையாடி இருக்கும் போது பையன் ஜெயிக்கிறான். பெரிய கேரம்போர்டு எக்ஸ்பர்ட் இவருடைய நாள்ல வச்சுக்கோங்க. இப்ப இவர் பேரனோட விளையாடி இருக்கார். அந்த பேரன் ஒரு ஆட்டத்துல ஜெயிக்கிறான்.
பார்த்தோம்னா ஒரே சந்தோஷம். நான் தாத்தா வித்தியா கேரம் போர்ட் ஜெயிப்பேன், உன்னையே நான் ஜெயிச்சுட்டேன் பார்த்தேன். இவருக்கு கோபம் வருதா இப்போ? அவர் பார்த்து ரசிச்சு இவரும் கை குடிச்சிருக்காரு, என்னமா விளாடுறா நீ அப்படின்னு அவன் சொல்றாரு. ஏன் எல்லா ஆசையும் அடைந்து போச்சு. இது அவனை ஜெயிக்கணும்ன்ற இந்த சிறு சிறு ஆசைகள்லாம் அவருக்கு இல்லை. ஆகையினால அப்படி இருக்கிற காரணம் இந்த ஆசையினுடைய லெவலுக்கு அபாவம் போனதுன்னா ஆப்த காமன் எல்லா அனுபவங்களும் அனுபவிச்சாச்சு போதும் என்றக்கூடிய ஒரு கண்டென்ட் வந்துருக்கு. அதுக்குதான் ஆப்த காமன் நிலை. காம ஆப்தி அப்படின்னாரு. துக்க அபாவம் ஒண்ணு சொன்னா டெஸ்ட் பண்ணிக்கோ, இந்த நிலை வந்துட்டா டெஸ்ட் பண்ணிக்கோ, ஆப்த காமத்துவம் வந்துட்டா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னா. மூணாவது கிருதகிருத்தியா அகம். எதை செய்யணுமோ அதை செய்தாச்சு, எல்லாம் வாழ்ந்தாச்சு, எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணாச்சு. இன்னும் கொஞ்சம் காரணம் வேதாந்தத்தை பற்றி சௌக்கியமா இருக்கணும், இது போதும், இதுக்கு மேல நான் செய்ய வேண்டியது இல்லை. சின்ன வயசுல அதெல்லாம் போதெல்லாம் அந்த ஆசகத்தனமா வச்சிருந்தேன். பெரிய வீரனாக இருக்கணும், பெரிய கிரிக்கெட்டரா இருக்கணும், பெரிய ஃபுட்பால் பிளேயரா இருக்கணும், பெரிய பதவிக்கு போகணும், ஐயோ ஊரா போகணும், இப்படி அநேக ஆசைகள்லாம் இருக்கு. As you go and you become mature, எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆசைகளும் ஷார்ட் சைட்டட் தான். இல்லை என்ன ஆகி என்ன ஆக போறோம் நம்ம, இல்லையா? என்ன ஆக போறோம்? கடைசியில் ரிட்டையர் ஆன உடனே விருத்தாசிரமத்துல எல்லாருக்கும் ஈக்குவல் கார்டர் தான். பெரிய ஆளா இருந்தா என்ன, கமிஷனர் ரிட்டையர் ஆன என்ன, கிளர்க்கா ரிஜிஸ்டர் எல்லாம் இப்போ ரிட்டையர் கேட்டகரி தான். இந்த ஒரு உண்மையெல்லாம் நல்லா மெச்சோட உணர்ந்துதான் கிருதகிருத்தியனாக செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாச்சுப்பாங்க. போதும் நான் ஆத்மா ராமனா உட்கார்ந்துட்டு வேதாந்தத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அப்படியே இருப்போன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஜீவன் நிலை வந்துட்டே இருக்குன்ற அர்த்தம். இது ஒரு மெஷரிங்கிறார். துக்க அபாவம் ஆமாப்தி கிருதகிருத்தியா அகம் இத்யசௌ இப்பட்ட எண்ணம். அதுக்கப்புறம் இன்னொரு சொல்றாரு, பிராப்த பிராப்தியா அடையப்பட்டு விட்டது, அடைய வேண்டியதெல்லாம் அடையப்பட்டு, இதெல்லாம் பிராப்தியமோ அதெல்லாம் பிராப்தம் தான். சின்ன வயசுல இருந்த எல்லாம் பார்த்தாச்சு, சினிமா பார்த்தாச்சு, அது பார்த்தாச்சு, பத்னிகள் எல்லாம் பார்த்தாச்சு, எத்தனையோ லெக்சர்ஸ் எல்லாம் கேட்டாரு, எவ்வளவு பெரிய மகான்கள் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாம் அடைய வேண்டியதுன்னு யார் யாரெல்லாம் இப்போ கோட்டை கட்டிட்டு இருக்காங்களோ அடுத்த ஜெனரேஷன் இதெல்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்குது. இதுதான் அடையப்பட்டது, பிராப்தம் ஆயிடுச்சு. எதெல்லாம் பிராப்தியமா இருக்கோ அதெல்லாம் அடைஞ்சாச்சு. போதும், இனிமேல் பற்றி இன்னும் ஆசையை வளர்க்கறதுல பிரயோஜனம் இல்லை. எனக்கு கண்டென்ட் பாருங்க, துக்காபாவம் கண்டென்ட், ராமாப்தி கண்டென்ட், கிருத்தியாகம் கண்டென்ட், பிராப்திய பிராப்தி இந்த கண்டென்ட் தான் ஆனந்தம். இந்த ஆனந்தமானது இந்த ஆனந்தம் வித்யானந்தம். இது மெச்சூரிட்டி, அறிவினால வரக்கூடிய ஆனந்தம். இதுதான் அகம். இதான் தகராறு. இந்த வேதாந்தமாக இருக்கும் எப்போ வரும்? வேதாந்தத்திலேயே சதார்த்தம் மனசு ஈடுபட்டு இருந்தது. ஆனால் நானே அந்த அந்த சுரூபம், எனக்கு வேறாக எனக்கு ஆனந்தம் கொடுக்கிறது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. என்னை விட வேறானது எல்லாமே எனக்கு துக்கத்தை கொடுக்குமே தவிர, கொஞ்ச நேரம் அப்படி ஆனந்தம் இருக்க மாதிரி ஏமாத்திட்டு போகக்கூடிய ஆனந்தம் கிடைக்குமே தவிர, துக்கம் மிஸ்ரிதமான ஆனந்தம் கிடைக்குமே தவிர, பந்தகமான ஆனந்தம் கிடைக்குமே தவிர, அதிருப்திகரமான ஆனந்தம் கிடைக்குமா தவிர, உண்மையான ஆனந்தம் என்பது எதுனாலையும் என்னை விட வேறானதுனால இந்த உலகத்துல வராது எனக்கூடிய ஆனந்தம் இருக்கு. அதுதான் அகம். என்னுடைய ஆத்ம ஞானம் ஏவ சாதுர்விதம் உதாரணம். இப்படி 4 விதமாக இதை உதாகரிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட எண்ணம் வேணும், இல்லாத ஒரு எண்ணம். ஆமாப்தி, வேண்டியதையெல்லாம் அடைந்தேன்ற எண்ணம், செய்ய வேண்டியதெல்லாம் செய்து விட்டேன் அர்த்தம், அடையப்பட்டதெல்லாம் அடையப்பட வேண்டியதெல்லாம் அடையப்பட்டு விட்டேன் எனக்கூடிய கண்டென்மெண்ட். இதுதான் ஆத்ம ஞானம் என்பதை அறிவு. இப்படி இந்த 4 விதமாக உங்களுக்கு சொல்லப்பட்டது. இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இதை புரிய வைக்க துக்காபாவச்ச அப்படின்னு ஆரம்பிச்சாரு. துக்காபாவம், காமாப்தி, கிருதகிருத்தியோகம், பிராப்திய பிராப்த பிராப்திய அகம். இது 4 விஷயம். இந்த 4 விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண கூட இந்த துக்காபாவம் அப்படின்றத முதல்ல புரிந்து கொள்ளுங்க. இதுதான் முக்திக்கு காரணம் இல்லையா? அதை 4லிருந்து 17 வரைக்கும் இந்த விஷயத்த சொன்னார். அதுக்கப்புறம் காமாப்தி அப்படின்னு சொன்னார். இது 18வது ஸ்லோகத்துல இருந்து 37வது ஸ்லோகம் சொல்ல போறார். அதுக்கப்புறம் 38வது ஸ்லோகத்திலிருந்து
கிருதகிருத்தியா அகம் அப்படின்ற விஷயத்தை சொல்ல போறார். அதுக்கப்புறம் 58 வரைக்கும் 57 வரைக்கும் 58ல இருந்து பிராப்த பிராப்தியானா என்னன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஏன்னா இப்போ துக்க அபாவத்தை பத்தி ஆரம்பிக்க போறார் 4வது பக்கத்துல. இது எப்படின்னு பாருங்க. துக்க அபாவத்தினுடைய விளக்கம். ஞானிகளுடைய இயல்பான நிலை என்ன? துயரம் இல்லாமல் இருக்கிறது, எதை கண்டு கலங்காததான ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையை இப்பொழுது எக்ஸ்பிளைன் பண்ண போறார். ஐஹிகம் ச ஆமுஷ்மிகம் ச இத்யேவம் துக்கம் த்விவிதேரிதி நிவృத்திம் ஐஹிகஸ்யாஹ ப்ருஹதாரண்யகம் வசஹ. ஐஹிகம் ச ஆமுஷ்மிகம் அப்படின்னாரு. ஐஹிகம் அப்படின்னா என்ன? சரீரம் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு பிராரப்தத்தினால இந்த அனுபவிச்சுதான் வயிறுன்னு ஒன்று இருந்தா பசிச்சுதான், உடம்போது ஒன்று இருந்தா நாத்தாடிக்கும் குளிச்சுதான் இப்படி பிராரப்தத்துக்கு உட்பட்டுதான் இருக்கிறது. ஆனா இதுல ஈடுபடாமல் இந்த ஸ்தூல சூப்ப காரண சரீரத்துக்கு அப்பாற்பட்ட சூப்பம் தான் அப்படின்ற இந்த எண்ணமானது அவனுக்கு ஏற்பட வேண்டும். அது இங்க ஏற்பட வேண்டும், இங்க ஏற்பட வேண்டும். இப்படி சரீரம்னு ஒண்ணு இருக்கு, அது கவனிச்சுட்டுதான் ஆகணும். இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் ஐஹிகத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இதுக்கப்புறம் என்ன? பரலோகம், மேல் லோகம் அப்படின்னு சில பேர் போகிறதாக சொல்லப்படுகிறது. இப்படி அங்க போனாலும் எப்படி இருக்கும்? அங்கேயும் அந்த பிராரப்தம் நீங்க பண்ண புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ போறீங்க. அங்கேயும் உங்களுக்கு புத்தங்கள்லாம் இருக்க போது சீனே புண்ணிய சத்திய லோகம் வர போறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கேயும் புத்தம் புரிஞ்சுக்கணும். நீங்க யாகம் பண்ற, அது பண்ற, இது பண்ற, சாமி பூஜை எல்லாம் பண்ண மேல போனாலும் என்ன, இந்த வேதாந்தத்துக்கு வர வரைக்கும் இந்த பெண் இருக்கு. இந்த சரீரம்னு ஒண்ணு இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் வருது. அப்சரீரமா நீங்க மேல போறீங்க. மேல போனீங்கன்னா அந்த அம்மயமான ஒரு சரீரம், இந்த தனி சரீரமான நீங்க மேல போறீங்க. அங்கேயும் இதுதான் ஐஹிகம் இந்த உலகத்துல இந்த சரீரத்துல ஏற்படக்கூடிய பெயினோ ஆமுஷ்மிகம் பரலோகத்துல அல்ல, வேறு ஜென்மால ஏற்படக்கூடியது. ஆமுஷ்மிகம்னாக்க மேல்லோகமாகவும் இருக்கலாம், அடுத்த ஜென்மாவாகவும் இருக்கலாம். ஆமுஷ்மிகம் உங்களுக்கு துக்கம் சத்தமா இருக்கு இல்லையா? ஏவம் துக்கம் இரண்டு விதமாக உங்களுடைய துக்கமானது ஜீவிதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரங்கள், பெரியவர்கள், ரிஷிகள்லாம் சொல்லிட்டு இருக்கு. இந்துக்கம் தான், ஆமுஷ்மிகத்திலையும் துக்கம் தான். அதனால நிவృத்திம் ஐஹிகஸ்யாஹ இருக்கும்போது இந்த ஐஹிகத்திலேயே உங்களுடைய துக்கத்தை நிவృத்தி பண்ணணும்னா என்ன பண்றது? இப்பவே இதை புரிந்து கொள்ளுங்கள். அதை போனாலும் பிரயோஜனம் எல்லாம் தெரியுது. இப்பவே அது நான் கஷ்டப்பட்டு உபாசனை பண்ணி கர்மா பண்ணி அந்த கண்ணத்தை சுத்தி வர வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல போய் பிரம்மலோகம் போய் அங்கேயும் பிரம்மலோகத்துல போய் வேதாந்தம் படிச்சாதான் முக்தி. இல்லைன்னா இதுதான் வந்து ஆகணும். அப்படி இருக்கும்போது இங்கேயே படிக்கலாமே. ஐஹிகத்திலேயே நிவృத்தி ஐஹிகஸ்ய அஸ்ய. இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இதையும் நாம தேட வேண்டும், அந்த வேதாந்தத்தை அறிய வேண்டும். ஐஹிகத்திலேயே இந்த நிவృத்தியாருக்கு வழி சொல்லியிருக்கிறது. எங்க உபனிஷத்துக்கள்ல, எந்த உபனிஷத்துல கிளியரா சொல்றது? ப்ருஹதாரண்யத்துல இந்த ஜீவன் முக்தியை பத்தி இருக்கக்கூடிய வச்சனமானது வெரி கிளியர் அபவுட். இந்த புரிஞ்சுக்கணுமே. தெரியுமா? இத தெரியுமா? கர்மமூர்த்தி பார்த்திருக்கோம். திருப்தி தீப பிரகரணம்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? அந்த திருப்தி தீபத்துல என்னன்னா அவர் சொன்னார், அப்பா இந்த பரமார்த்த குருவும் டீச்சர்களும் தாண்டி போனாங்க. 9 பேர் இருந்தா அதுல ஒருத்தன் காணாம போயிட்டான், ஒவ்வொன்னு அழுதான். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து சொன்னார், நீ தாண்டா அந்த 10வது பேர் வெளியின்னு சொன்னாரு. அதுதான் தத்துவமசின்ற வார்த்தை. அதை புரிந்து கொண்ட மாதிரி நான் இவ்வளவு துக்கத்துல இருக்கக்கூடிய என்ன பார்த்து இந்த குருவானவர் சாஸ்திரத்தின் மூலமாக நீதான் பிரம்மம், நீ நினைக்கிற மாதிரி நீ ஜீவன் இல்லை, இந்த ராஜகோபால நீ துக்க அருகனே கிடையாது, சம்சாரத்துக்கும் அந்த சம்பந்தம் இல்லப்பான்னு அவன் சொன்ன பிறகு அந்த தத்துவமசிய பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுக்கிறா இந்த ஆத்மானந்தத்தை, இந்த வித்யானந்தத்தை அனுபவிக்கிறான் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதை பார்க்கும் பொழுது யாரா அவர் சொன்னார், விஞ்ஞானமும் இருக்குப்பா. அதுக்கப்புறம்
ஆவரணம். இதான் பிரம்மன்னு தெரியாம ஒண்ணு மறைக்கிறதுப்பா. அதனுடைய எஃபெக்ட் என்ன தெரியுமா இல்லையா? நான் தான் இந்த ராஜகோபாலன் நான் நினைக்க போறேன். இந்த வாடி காம்ப்ளெக்ஸ் தான் நானு. இதை தவிர இந்த உடம்பை தவிர நான் எங்கேயுமே இல்லை. இதெல்லாம் நான் இங்க இருக்கும்போது நான் எப்படி இந்த மயிலாப்பூர்ல இருப்பேன்? நான் தான் வீட்டுல தான் உட்கார்ந்து இருக்கேன். இது ஒரு எண்ணம். அஞ்ஞானத்தினால பாருங்க, அந்த ஆத்ம ஞானம் இல்ல. அது என்ன திமுறா வேற இல்ல. நான் நினைக்கிறதா ரைட்டின்னு வேற ரிஷிகள் சொல்றது, ஆச்சாரியால் சொல்ற, வித்யாரண்யர் சொல்ற, நீதான் பிரம்மா நான் ஒத்துக்க மாட்டேன்றேன். அடிச்சு சொல்றாரு நீதான் பிரம்மா நீதான் பிரம்மா இந்த சரீரத்துக்கும். ஆனாலும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு இந்த விக்ஷேபம், இந்த கன்ஃபியூஷன், அந்த பிரம்மமானது மறைக்கப்பட்டது ஆவரணம். அதனால இந்த பொறுப்பு இல்லாத இந்த விக்ஷேபம்ன்றது வந்தது. இப்போ இதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படின்னாக்க, சரி போனா போகுதுன்னு வேதாந்த கிளாஸுக்கு வந்தேன். எப்படி ஏதோ சொல்றது கேட்டு பார்ப்போம்னு பார்த்தா ஆனா புரியுது, லாஜிக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நான் தான் பிரம்மம்னு சொல்றாரு. நீ இந்த எந்த நான் தூங்கினேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் மூச்சு கொண்டு இருந்தேனோ அந்த நான் உனக்கு தெரியுதுப்பா. அப்ப நீ எப்படிப்பா அந்த மூணா இருக்க முடியும்? அதை விட வேற தான் இருக்கு. நான் எப்படி வேக்கரா இருக்க முடியும்? நான் எப்படி ஸ்லீப்பரா இருக்க முடியும்? நான் எப்படி ஸ்லீப்பரா இருக்க முடியும்? எல்லாம் புரியுது சார். ஆனா அதுக்காக நான் ஏன்னா பிரம்மன்றது கரெக்ட், லாஜிக்கலி கரெக்டா ஒரு கேப் இருக்கு. நானே பிரம்மன் நீங்க சொல்றீங்க, ஏதோ பெரியவர் மரியாதை அதோட நிறுத்துக்கிறது தவிர நான் பிரம்மன் நான் உணரவில்லை சார். அதுதான் இல்ல பௌன புண்ணிய சிரவணம் புரியாது. திருப்பி திருப்பி கேட்டுட்டு ஒரு நாள் தெரியும். எப்படி தெரியும்? அபரோக்ஷமாக நீயே பரோட்ச அஜானம், அதனால ஆவரணம், அதனால விக்ஷேபம், அதுக்கப்புறம் வேதாந்தம் பரோட்ச. 10 பேர் உயிரோட தான்பா இருக்கீங்கன்னு சொன்னோடனே ஒரு திருப்தி வந்தது. நீதான்பா அந்த 10வது பேர் வெளியே சொல்லும் போதுதான் அப்பாடா அவனுக்கு அதை கன்விக்ஷன், அந்த அசிமிலேஷன் வந்தது இல்லையா? அந்த மாதிரி ஒரு அசிமிலேஷன் அபரோக்ஷ. இப்படி அபரோக்ஷ ஞானம் வந்துருக்குன்னா இந்த சம்சார தோகத்தில் திருப்தி திருப்தி ஏற்படுகிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை வைத்துக் கொண்டு 200 ஸ்லோகம் படித்தோம். என்ன? ஆத்மானம் சேத்தி ஜானியாத் அயமஸ்மீதி புருஷா இமிச்சன் கஸ்ய காமாய சரீரமனுசஞ்சரேத். ஒரு பிருகதாரண்யக வச்சா. இந்த பிருகதாரண்ய வச்சனம் 4வது சாப்டர்ல 4வது பிராமணத்துல சொன்னதான இந்த ஒரு மந்திரம் போதுண்டாக்க அந்த முழுக்க இதை வச்சு ஸ்லோகத்தை சொல்லி அனுபவிச்சு பேசாலும் புரிஞ்சுதான் நிறுத்தினார். அப்பாடான்னு படிச்சாம அதையே இப்ப ரிப்பீட் ஆகிடுச்சு. இதெல்லாம் கொண்டு வர போறாரு. இப்போ இதெல்லாம் ஏற்கனவே அவனுக்கு சொன்னதை இப்ப திருப்பி ஞாபகப்படுத்துறேன்னு சொல்ல போறாரு. ஆத்மானம் சேத்தி மந்திரத்தை மறக்க முடியுமா? ஆத்மானம் சேத்தி ஜானியா அயமஸ்மீதி புருஷா இனி சந்தஸ்ய காமாய சரீரமனு சஞ்வரேத். ஆத்மானம் சேத் ஜானியா அயம் அஸ்மி இதி பூருஷா. பூருஷான்னு வைதிக பிரயோகம். புருஷா இந்த ஜீவன், இந்த சாதகனானவன் புருஷா. ஆத்மானம் அயம், அயம் இந்த பாடி இருக்க, பாடின்னு நினைக்காதீங்க, இது உள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யம் தான் நானு அப்படின்னு சொல்லி அயம் ஆத்மானம் அயம் என்று விஜானியாத் சேத். ஜானியாத் அறிய வேண்டும். எப்படி அறிய வேண்டும்? பரோட்சமா அறிஞ்ச பிரயோஜனம். விஜானியாத் விசேஷன அவனே அது என்று அப்படி அந்த தைரியமாக அதை நானே பிரம்மம் என்று அறிய விஜானியாத் சேத். இப்படி அறிந்து கொண்டானே ஆனால் நானே அந்த ஆத்மா இருக்க, இதுதான் அந்த ஆத்மா அப்படின்றத நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அயம்னு இருக்கக்கூடிய இதை அஸ்மியே அப்படின்னு புரியணும் இல்லையா? இது என்று இருக்கக்கூடிய நான் தான் அது, இதுதான் அந்த பிரம்மமா என்பதை நன்கு உணர்ந்த நானே பிரம்மம் என்று உணர வேண்டும். அயம் அஸ்மி இது இப்படி விஜானியாச்சே ஒரு தொக்கி இப்படி அறிந்தீர்களே ஆனால் என்ன சரீரம் கிம் அனுசஞ்சரே. அவனுக்கு எதை பார்த்து சார் அவன் பார்க்கலாம்? துக்கம் எப்படி சார் வருங்க? தனக்குத்தானே அந்த துக்கமானது நீக்கப்பட்டு விட்டதே சார். இது வரைக்கும் எப்படியோ இருந்த, இப்ப என்னை அறிந்ததுனால நீயே உன்னுடைய துக்கத்தை
டென்ஷன் ஆக போறான். என்ன அவன் அவனுக்கு டிப்ரெஷனை கொடுக்க போகுது? உலகத்துல எதுவுமே எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குற விஷயங்களை தவிர எதுவுமே இல்லையா? எனக்கு இனிமேல் பற்றி எப்படி சுத்தம் வரும்? இவ்வளவு நாள் வந்தது வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் இருந்ததே வேற. வேதாந்தம் அறிந்த பிறகு எல்லாம் போதும் திருப்பி வந்து போதும், எல்லாம் போதும், எல்லாம் போதும், படிச்சத ரிலைன் பண்ணிட்டா போதும். அளவுக்கு ஒரு ஞானத்திலேயே ஒரு வேகம் வந்துருக்கு. அப்படியே இருக்கலாம், அப்படி டென்ஷனே இல்லை. அப்படி இருக்கிறேன் டிவிஷன் எதுக்கு சார் ஆசைப்பட போலாம்? இந்த நிலை வந்தாச்சுன்னா நானே இந்த பரபிரம்மன்ற ஒரு அபரோட்ச ஞானம் வந்துவிட்டதே. ஆனால் அவனுக்கு என்ன ஆசை இருக்கு போது? டிவிஷன் அவனுக்கு என்ன அடைய வேண்டியது ஏதாவது இருக்கான்னு பிராப்தமா இருக்கு, கிருத்தகிருத்தியனா இருக்கான், சாப்த காமனாக இருக்கான், துக்காபாவத்தோட இருக்கு. என்ன டிவிஷன் கசிய காமாயம் யாருக்காக? இது வரைக்கும் என் வீட்டுக்காக, என் பொண்டாட்டிக்காக, என் பிள்ளைக்காக இப்படிதான் வாழ்ந்தேன். ஆக்சுவலா அதுவே தப்புன்னு முன்னாடி இன்னொரு பிரகடனத்துல பார்த்தாங்க. அந்த நீங்க ஆப்பனஸ்து காமாய சர்மம் பிரியம் போவதி, நீ உங்களுக்காக தான் பண்ண. சும்மா போய் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். பையனுக்காக தான் சார் நான் ரிட்டையர் ஆனவங்க கூட வேலைக்கு போனேன். 12 வருஷம் ரிட்டையர் ஆகி ஒர்க் பண்ண சார். இந்த குடும்பத்துக்காக நம்ம யாருக்கும் ஒர்க் பண்ண சொல். உனக்கு அதுல ஆசை இருக்குது, நீ நினைச்ச மாதிரி உங்களுக்குள்ள வரணும்ன்ற ஆசைக்காக நீ பண்ணிட்டு இப்போ பொய் சொல்லிட்டு தெரியல. அவனுக்காக பண்ண, அவளுக்காக பண்ண. உண்மையில ஆத்மரத்துக்காம எல்லாம் விஷயம் தெரியாதவங்கிட்ட போய் சொல்லலாம். கை தட்டி தட்டுமா இங்கிலீஷ்ல லெக்சர் கொடுத்தா அவங்களும் பியூட்டிஃபுல் வெல் செட்டுமா, அதெல்லாம் நோ வெல் செட்டுங்க. வேதாந்தம் படிச்சவன் எல்லாத்தையும் அறிந்து கொள்வான் இல்ல. அப்படிப்பட்ட கட்சிய காமாய எனக்கு நான் யாருடையக்காக நான் இந்த இனிமேல் பட்டு உழைக்க வேண்டும்? எல்லாம் இந்த சரீரமே நான் இல்லாத ஆனவன. இது என்ன மனைவி என்னடா, குழந்தை என்னடா, உலகம் என்னடா, எதுவுமே எனக்கு சம்பந்தம் இல்லைன்றது பேரு கட்ட வேதாந்தத்துல எனக்கு புரிஞ்ச பிறகு யாருக்காக நான் எதை செய்யணும்? கசிய காமாய இல்லையா? யாருடைய ஆசைக்காக, யாருடைய எதை ஆசைப்படணும், எதையும் ஆசைப்பட வேண்டாம், எதையும் அறிய வேண்டாம். இப்படி இருக்கும் பொழுது இந்த சரீரத்துல துக்க அபாவத்தை தவிர, கிருதகிருத்தியத்துவத்தை தவிர, ஆப்த காமத்துவத்தை தவிர, பிராப்தி பிராப்தியத்தை தவிர, பிராப்த பிராப்தியத்தை தவிர எதுவும் இல்லை. அதனால ஜுவரம் டென்ஷன் என்பதே கிடையாது. ஹாப்பி ஹாப்பி தான். அவன் தன்யோகம் 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 290 கடைசி ஒரு 10 ஸ்லோகத்துல அடிச்சு நோக்கிட்டாரு. சந்தோஷத்தை தவிர எதுவுமே இல்லையப்பா, ஆனந்தம் தானப்பா இருக்கு, ஆனந்தத்தை தவிர வேறு இல்லையேன்னு சொன்னார் இல்லையா? அது எல்லாத்தையும் நினைச்சு பாருங்கன்றதுக்காக அந்த ஸ்லோகத்தை அப்படியே அந்த மந்திரத்தை போட்டார். ஆத்மானம் சேத்தி ஜானியாத் அயமஸ்மீதி புருஷா இமிச்சன் கஸ்ய காமாய சரீரமனுசங்கரே. காபாவதான் பலன், திருப்திதான் பலன், ஜீவன் முக்த நிலைதான் பலன். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு எந்த ஆசையும் கிடையாது. அவன் யாருக்காகவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஆனந்த ஸ்வரூபத்துல இருக்கான். அவனுக்கு எந்த ஒரு டென்ஷனும், ஜுவரமும், பாவமும் கிடையாது. மனசுல சஞ்சலமும் கிடையாது, துக்கம் என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்ன பிறகு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன், இந்த ஸ்லோகத்தைய நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். இதை கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன். ஜீவாத்மா பரமாத்மா இது ஆத்மா விவிதா கிரிதா சித்ததாதாத்யாத் திரிபிர்தேஹைஹி ஜீவஸ்தன் போக்ருதாம் பிரஜேத். ஜீவாத்மா பரமாத்மா இது ஆத்மா விவிதா கிரிதா. இருக்கிற ஆத்மா ஒண்ணு சார். ஆனா இப்ப என்னாச்சு, இவனா தன்னை ஜீவாத்மா, இவனை விட வேறாக இருக்கக்கூடிய ஆத்மா ஒருவேளை ஆயுதம் போலத்துக்கு அதுதான் அப்படின்றது புரியல. அதனால இந்த வாத்தியாரெல்லாம் என்ன பண்ண வேண்டியிருந்ததுன்னா, இவனுக்கு ஒண்ணு இருக்கா மாதிரி சொல்லி இவனுடைய போக்கிலேயே இந்த உலகம் ஒன்று இருக்குப்பா, ஆத்மன ஆகாச சம்புதா ஆகாச வாயு, வாயுவன் இப்படிதம்பா இந்த உலகம் தான் தோன்றிட்டு அதுல இருந்தாம்பா அவன் மனசு உள்ளது பயிற்சிக்காரன் எல்லாம் ஆச்சுப்பா இந்த உலகம்னு சொன்னா. ஏன்னா முதல்லயே சொன்னா அவன் பாஸ்கா வந்திருக்க மாட்டான். அதனால வச்சுட்டு நீ நினைக்கிற இந்த உலகம் இருக்குன்னு வச்சுப்போம். எல்லா ஆச்சாரியாருக்கும் அபிப்பிராயம் என்ன சொல்லி கொடுக்குற குழுக்கெல்லாம் இதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் ஆரம்பிச்சு அவன் சொல்லித்தரான் இல்லையா? பிரகடனத்தை எடுக்கும்போது தத்துவ பிரகடனம், நாடக தீப பிரகடனம், இதெல்லாம் எது
சொல்லிக் கொடுக்காரு. இல்லாத உலகம் தான் இல்ல, பிரம்மசக்தியும் ஜெகன் நித்தியான்னு ஆயிடுச்சு. இந்த கேள்வி அவன் கேட்டுருக்கான்னா அவன் படிச்சிருப்பான். அவன் கேட்காததுனால இவ்வளவு சொல்ல இன்னும் புரியலன்ற அர்த்தம். எப்போ கிளாஸுக்கு வர ஆரம்பிக்கிறானோ அப்போ உலகம் போய்க்கின்றது வித்தியாசம் தெரியல. அவன் இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கான், ஜீவாத்மான்னு ஒண்ணு இருக்கு, பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைச்சான். ஜீவாத்மா பரமாத்மா இது ஆத்மா விதிதா. இவரும் அதுக்கேற்ற மாதிரியே சொல்லி கொடுக்குறாரு. இருக்கட்டும், புரிய வைப்போம், பின்னாடி புரிய வைப்போம் அப்படின்றதுக்காக பாஞ்சாரம் அப்படித்தான் சொல்லி இப்படி இருக்கிறது. ஆனா இந்த சித்து சைத்தன்யமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா, சத்தை சித்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா எப்படி இருக்கு, ஆதாத்மியா என்கிட்ட இருக்கிறதுனால என்னுடைய உபாதியில நல்லா சேர்த்து போய் இது உள்ள எடுத்து இருக்கக்கூடிய ஆகாசமானது இந்த புறத்துக்குள்ள போய் சேர்ந்தா போல இந்த ஆத்மா இந்த உபாதியில இருக்கிறதுனால இப்ப என்னாச்சு, திரிவிஹி தேகைஹி, 3 விதமான தேகத்தை அடைந்தது இல்லையா. அடைந்து ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் அப்படின்னு இப்ப புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டு தன்னை ஜீவகாசன் இவன் ஜீவனாகவே இருந்து கொண்டு போக்குதான் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு போக்தாவாக நான் இருக்கிறேன், எனக்கு போகங்கள் தான் வேணும் இது பெட்டிகாக ஆகிட்டான். எப்படி ஆகும், பராத்மா சச்சிதானந்தா. ஏன்பா பரமாத்மான்னு என்ன, அது முதல்ல பாரு. சச்சிதானந்த ஸ்வரூபம், அதான் சச்சிதானந்த ஸ்வரூபம். எதுக்கு சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் சொல்றேன். உலகத்துல எல்லாமே அசத்துதான், சத்துன்றதே இல்லைன்றத புரிய வைக்கிறதுக்காக நீ நினைக்கிற சத்தெல்லாம் இல்ல, அந்த பிரம்மன் தான் சத்து அப்படின்னு சொன்ன. என்னுடைய இன்டென்ஷன் என்ன, சத்தை காமிக்கிறதுக்கு. அந்த சத்து ஒண்ணுதான் இருக்குன்னாக்கா அது என்ன காமிக்க, அது காமிக்க அதுதானே இருக்கு. அது தவிர எதுவும் இல்லைன்னா எதை நீ எதெல்லாம் சத்து இப்ப நினைச்சிட்டு இருக்கியோ, பர்மனன்ட் நினைச்சிட்டு இருக்கியோ, உண்மையை நினைச்சிட்டு இருக்கல, அது இல்லப்பா அப்படின்னு சொல்றதுக்காக சத்து சித்து. அப்பா நீ ஏதோ ஜடமான பொருள் அது எப்பொழுதும் நான் 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 இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐ ஸ்வரூபம் தான் எல்லாமா இருக்கக்கூடிய பரமாத்மான்னு அதுதான் சொல்றது. ஜீவாத்மான்னு அதுதான் குறிக்கிட்ட அந்த சித்து தாம்பா இருக்கு. அது நீ நினைக்கிற ஆனந்தம் இல்லப்பா, அது பேரானந்தம். அந்த ஆனந்தம் எப்பொழுதுமே அந்த நிலையிலிருந்து அந்த திருப்தியிலிருந்து நழுவாதுதான் பேரானந்தமாக இருக்கக்கூடிய சத்து சித்து ஆனந்தமாக இருக்கக்கூடியதுதான் அந்த ஆத்மா. அந்த ஆத்மா பரா ஆத்மா. அது என்ன பர ஆத்மா, காலத்தினாலேயும் தேசத்தினாலேயும் வஸ்துனாலேயும் கட்டுப்படாததுதான் பரம். பெருசுன்னா என்ன பெருசு, உன்னால நினைத்து பார்க்க முடியாததான பெருசு. காலத்தாலேயோ தேசத்தினாலேயோ வஸ்துனாலேயோ கட்டுப்பட்ட அந்த பெருசெல்லாம் உன்னால நினைக்க முடியும். ரிலேட்டிவா தான் பெருசு என்பதை புரிந்து கொள்ள முடியும். நான் சொல்ற பெருசு ரிலேட்டிவ் பெருசு இல்ல, உன்னால நினைக்க விட அப்படிப்பட்ட பெருசு. அப்படிப்பட்ட பராத்மா சச்சிதானந்தா. அப்படிப்பட்ட அந்த பரமாத்மா என்னாச்சு, உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்தோம். எப்படி பார்த்தோம், சத்து சித்து அஸ்தி ஆதி பிரியம் நாம ரூப அப்படின்னு 5 அம்சங்கள் உலகத்துல இருக்கு. அப்படி சத்து சித்து ஆனந்தம் கூடிய அந்த 3 பிரம்மத்துக்கு சேர்ந்தது. இந்த நாமமும் ரூபமும் மாயைக்கு சேர்ந்தது அப்படின்னு பார்த்தா இல்லையா. அந்த பிரம்மமானது எனர்ஜி இந்த சரீரன்ற மாயையோட சேர்ந்து ஆதாத்மியம் நாம ரூபையோ, நாமத்தையும் ரூபத்தையும் பரமாத்ம நாம ரூபங்களோட ஒன்றாகி போன தன்மையை அடைந்து விட்டது அஞ்ஞானத்தினால. நினைச்சதுனால இப்ப என்னாச்சு, போக்கியத்துவம் பண்ணா, எனக்கு அது வேணும் இது வேணும், நான் திருத்தம் இல்லை அப்படின்னு எனக்கு இது கொஞ்சம் பணம், எனக்கு இன்னொரு கொண்டு வேணும், எனக்கு இன்னொரு வீடு வேணும், கண்டென்ட்மெண்ட் இல்லாத வேணும் 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 அனுபவிக்கணும். 80 வயசு ஆச்சுன்னா பணத்தாசம் போல இன்னும் இருந்தா நல்லா இருக்கும், அதாவது கொடுத்தா நம்மளா இருக்கும், அளவுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு போதும் என்ற மனம் இல்லாம போனதுக்கு காரணம் என்ன, நான் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு தெரியாம இந்த நாமரூபமாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்தோட போனதுனால போக்கியத்துவம் ரஜயத்துல போன ஸ்லோகத்துல சொன்னாங்க. அந்த மாதிரி இப்போ போக்கியத்துல ஆசைப்படக்கூடிய நான் இருக்கிறேன். இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு,
ஆதிசக்த சம்பத்தி மோட்சத்துவம் செய்தி சாதன சதுர்த்தய சம்பன்னமான்யேவ அதிகாரா அப்படின்னு சொன்னது நித்தியானித்திய விவேகம் தேவை. நீங்க இந்த நாமரூபமாக இருக்கக்கூடிய இந்த பாடி காம்ப்ளெக்ஸை போய் நான் ஒருபொழுதும் நினைக்காதீங்க. நீங்க நான் உபயம், நான் உபயம், நீங்க ரெண்டுமாக இருக்கவே முடியாது. ஒரு ஸ்வரூபம் சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் மட்டுமே அப்படின்னு போஜ்யம் இச்சன் போக்து அத்தே சரீரமான ஸ்வரே எங்க வந்தார் பாத்தீங்களா? இதுதான் உங்களுடைய ஜுவரத்துக்கு காரணம். சரீரமான ஸ்வரேன்னு சொன்னாரு. இந்த போக்குக்கு உங்களுக்கு இருக்கிறதாக நீங்க நினைச்சிட்டு இந்த உபாதியை போய் நான் என்று நினைத்ததுனால உங்களுக்கு மெட்டீரியலிஸ்டிக்காக ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கணும்னு வந்துருச்சு. அது கரெக்டா இல்லையா என்னால மனசு தடிக்கிறது, ஜுவரம் வருது. இந்த ஜுவரம் இந்த தடிப்பெல்லாம் காரணம் என்ன? அஞ்ஞானம் தான். இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ போய் நானுன்னு நினைச்சதுதான். போக்கியம் இச்சன் போக்து போக்தாவின் பிரயோஜனத்துக்காகத்தான் போக்கியமானது இருக்கிறது. சரீரம் அனுசஞ்சரே இதைதான் இந்த சரீரத்தை ஒட்டிதான் இங்க அனுபவிக்கணும்ன்ற ஒரு ஆசை வந்ததுனால்தான் அது கணக்கில் என்ன துக்கம் வருது. அதை அனுபவிச்சா இன்னும் கொஞ்சம் வருது. இப்படிப்பட்ட டென்ஷன், டிஸ்பிரஷன், ஸ்ட்ரெஸ், உளைச்சல், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நான் என்று நினைத்ததுதான் காரணம். இப்படி இந்த சரீரங்களுக்கு சரீரத்துல டென்ஷன், இந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஜுவரம், படபடப்பு, தடிப்பு, ஆபங்கள், பெயின் அப்படின்னு சொல்றோமே, என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது ஜுவராஹாத்ரு ஷரீரேஷு எல்லாம் உங்களுடைய பாடி மைண்ட் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ் கூட சரீரத்துக்கு வரும், சூக்ஷ்ம சரீரத்துக்கு வரும், காரண சரீரத்துக்கு வரும், இதெல்லாம் சரீரத்துக்கு வரும். உனக்கு வரத்துக்கான சான்ஸே இல்லப்பா. ஜுவராஹா விஷு சரீரேஷு ஜலங்கள்லாம் 3 சரீரங்களுக்குள்ள இருக்குப்பா. ஸ்திதாஹா சரீரேஷு ஸ்திதாஹா. உங்களுக்கு என்ன அதை பத்தி? நீங்க என்ன ராஜகோபாலன்? ராஜகோபாலத்துல ஒரு ப்ராப்ளம் வந்துன்னா ராஜகோபால் அவளோட சேர்ந்து நீர் வருத்தப்பட்டு என்ன வேதாந்தம் படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி நீங்க கொஞ்ச நாள் அந்த வீட்டுல இருந்து அதனுடைய சம்பந்தம் இருக்க நீங்களும் போய் அவளோட இருந்து அழைச்சிட்டு அப்படி போங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க ஆத்மஸ்வரூபன்றது எந்த காலத்திலேயே பறக்காதீங்க. இது சரீரத்துக்கு வருதுன்றத டக்குன்னு உங்களுக்கு வரணும் இல்லையா? இந்த நினைப்பானது வரும். ஜுவராஹா விஷு சரீரேஷு ஸ்திதாஹா. எனக்கு இல்ல நதோ, எனக்கு அதுல என்ன சம்பந்தம் அப்படி நச்ச ஆத்மனக்கா ஜுவராஹா. ஆத்மாவுக்கு ஏதியா ஜுவரம்? தாவம் எப்படி வரும்? ஆத்மானம் சேத்தியானியா அயமஸ்மீக்கு பூரிஷா கிணிச்சன் கச்சே காமாய சரீரம் செஞ்சு ஆத்மாவுக்கு ஜுவரமே இல்லை. அப்ப ஜுவரம் வருது என்ன? மெச்சூரிட்டி வரல. இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ நானே நினைக்கிறதுனால அவசப்படுறேன். அழகா சொல்லித்தர சுவாமி இல்லையா? இப்படி இந்த ஜுவரங்கள்லாம் எப்படி வருது? இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ண 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 உங்களுக்கு உண்மை புரியும். அதுல இருந்து இந்த சரீரத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ணுங்க. இந்த ஜுவரம் ஏன் வருது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. யாதையா தாத்து வைஷம்யே स्थूलदेहे स्थिता ज्वराः कामक्रोधादयः सूक्ष्मे द्वयोर्बीजं तु कारणे. ஜுவரங்கள் எல்லாம் திரிஷு சரீரேஷு ஸ்திதான்னு சொல்லி விட்டா புரிய வைங்க சார் அப்படின்னு கேட்டேன்னா எப்படி வருது? ஸ்தூல சரீரத்துல உங்களுக்கு எப்படி பெயின் வருது? அப்படியா? வியாதி எங்க வருது? சரீரத்துலதான் வருது சார். ஆதி அப்படின்னு மனசுலயே வருது வரேன், அது சூக்ஷ்ம சரீரம். பின்னாடி கவனிக்கிறேன். முதல்ல வியாதிகள்லாம் எங்க வருது? இந்த சரீரத்துக்கு தான் வருது. வியாதையா எல்லாம் எத்தனை வியாதி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எவ்வளவு வியாதி இருக்கு. அத்தனை ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஆப்தோ அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஃபிங்கருக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், இஎன்டிக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், நோஸுக்கு ஸ்பெஷலிஸ்ட், கருக்கு ஸ்பெஷலிஸ்ட், சுண்டுவரல் ஸ்பெஷலிஸ்ட், மோதல் ஸ்பெஷலிஸ்ட், மத்தியமா ஒரு ஸ்பெஷலிஸ்ட்,
தாத்து சமமாக இல்லை என்றால் வியாதி வருது. சமமாக இருக்கணும்னா எதுக்குன்னா பித்தம் வாதம் ஸ்லேஷம் சொல்லக்கூடிய கபம், கபம் பித்தம் வாதம் இது ஒன்று சமம் இல்லாம போயிடுச்சுன்னா வியாதி வருது. இதெல்லாம் எங்க சார் வருதுன்னா தேகத்துலதான் இந்த மனசுல கூட சிலர் யாராவது ஒருத்தர் பேசினாங்க கோபம் வச்சாரு, என்னை பார்த்து மழையன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் மழையன இவரு என்ன சார் புதுசாரியான நான் பாக்கிதான் அவர் பேசிட்டு போயிட்டாரு. இப்ப இன்னும் நினைச்சுட்டே இருக்கான். 1973 என்ன சொன்னதை நான் இன்னும் கூட மறக்கல. எப்படி எப்போவோ 50 வருஷம் முன்னாடி என்ன இன்னைக்கும் நான் ஞாபகம் வச்சேன். 23 போய் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். எவ்வளவு நாள் அந்த கார்பேஜ நான் வச்சுருக்கேன். சொல்றோம் சொல்லிட்டு போயிட்டான். தெரிஞ்சு சொன்னானோ தெரியாம சொன்னானோ கோபத்துல சொன்னானோ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அப்படின்னா இந்த மனசுல ஒரு பேஷனுக்கு ஒரு வியாதி இருக்கிறது மனசுல. அது எதனால வந்தது யோசிச்சு பாருங்க. காம குரோத லோப மோக மத மாச்சரியத்தினால, சுருக்கமா சொன்னா ராகத்வேஷத்தினால வந்தது. அகங்கார மமகாரம் இல்லாததுனால வந்தது. அகங்காரத்தையும் மமகாரத்தையும் நாம் சரீரத்தை இல்லாத சரீரத்தை அகம் நினைச்சதுனாலும், இந்த சரீரத்தை நினைச்சதுனா இந்த சரீரத்துக்கு சம்பந்தம் இல்லாத கொண்டாட்டி கொண்ட குழந்தைகள் எங்க ஊரு எங்க நிலம் எங்க பில்டிங் நினைச்சதுன்னா மமகாரத்தினால வந்தது. அதோட நின்றுதான் பரவாயில்ல. சிலதை கண்டா பிடிக்குது, சிலதை கண்டா பிடிக்கல. நானா முடிவு பண்ணிட்டேன். இல்ல இறைவனுடைய படைப்புல எல்லாம் தான் ஒன்னாதானே இருக்கணும். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி சொல்றதே அதை எனக்கு பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இப்படியெல்லாம் யூஸ் பண்றோம். எப்படியா நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமா போயிட்டு இப்படி இருக்கிறதுனால இப்ப என்னாச்சு காமம், குரோதம், பேராசை, கோபம், மோகம், எது ரைட்டு எது தப்புன்னு தெரியல. எது நமக்கு விஷம் போல இருக்கோ அதுதான் அமிர்தமா இருக்கு. எது அமிர்தம்னு நினைக்கிறானோ அதை போய் எது அமிர்தமோ அதை போய் விஷம்னு நினைக்கிறானோ. மோகம் தெரியல, திருச்சி கெப்பாசிட்டி இல்ல. மோகம் புத்தி சொல்றதுக்கு நான் சொல்றதை கேட்கறேன். எனக்கு யாரும் அட்வைஸ் பண்றதுக்கு சாஸ்திரம் இருக்கா, குரு இருக்கா, எது இருக்கு சாஸ்திரம் இருக்கா? ஆந்தோன்றித்தனமாக நான் வாழ்கிறேன். நினைச்சதான் அப்படி இதுனால மோகமானது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், காம, மாச்சரியம், மதம், திமிரு, கர்வம், மாச்சரியம், பொறாம, இப்படி எல்லாம் ஜாதிகள்லாம் எப்போ போகும்? வேதாந்தம் பகவான் சொல்லக்கூடிய பரமாத்மா சொல்லக்கூடிய அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா இந்த மெச்சூரிட்டி துக்க அபாவம் காமா பிராப்த பிராப்தியா போன்ற இதெல்லாம் வராததுனால தொந்தரவுப்பா. இதெல்லாம் இந்த சரீரம்னு நான் ஐடென்டிஃபை பண்ணதுனால ஸ்தூல சரீரத்தில் வரக்கூடிய வியாதி என்னதா போயிடுச்சு. சூக்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய காமத்தினால நான் அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கேன். நான் போய் அந்த மைண்டை என்னுடைய மைண்டுன்னு நினைச்சேன். அதனால வந்தது. இது ரெண்டும் இல்லாததெல்லாம் எங்க கொண்டு போய் போடுறதுன்னா பீஜம் ரெண்டுத்துக்கும் பீஜமா பொட்டன்சியலா இருக்கக்கூடியது காரணம் தெரியும். அதனால அதுல போய் எல்லாம் தங்கிறது. ராத்திரி தூங்கும் போது அப்போ பிபியும் உங்க சுகரும் அப்படியே தூங்குற வரைக்கும் தூக்கி எழுந்தோடனே அதெல்லாம் கூடவே வந்துருக்குன்னு பீஜ ரூபமாதான் போகல. தூக்கம் வரும்போது அது போய் தொலைக்க வேண்டியதான போகல. எல்லாம் ஆகி நான் தான் சொன்னேன். ஜொராஹா திரிசரீரேஷு ஸ்திதாஹான்றதை எக்ஸ்பிளைன் ஆத்மாவுக்கு ஜலம் இல்லை அப்படின்ற விஷயத்தை சொல்லணும். இது ஏற்கனவே அத்வைதானந்தத்துல சொல்லியிருக்கேன் அப்படின்னு இப்ப சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு இப்படி ஒரு விளக்கத்தை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு பதில சொல்ல போறார் 10வது ஸ்லோகத்துல. இதை அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத